மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து தான் பேச போறேன். அதாவது கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ள ஜட்ஜுக்கு முன்னால வச்சு கனயமுள்ள சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற ஒரு குற்றவாளி சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்ததுதான். கனயமுள்ள சஞ்சீவ அவ்வளவு பெரிய தாதாவா இல்ல நீதவான் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு அவ்வளவு பலவீனமாகிட்டா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை இது எழுப்பிடிக்குது. அந்த வகையில இது சம்பந்தமாகத்தான் முழுக்க இந்த காணொலியில நான் உங்களோட பேச போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த இங்க கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. இன்றைய தினம் ஒரு விசாரணைக்காக குறித்த நபரை நீதவான் நீதிமன்றத்துக்கு ஜெயில இருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பத்துல விசாரணைக்காக கூண்ல அப்படியே ஏற்றி நிப்பாட்டப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல லோயஸ்களோட அந்த மேசையில உட்கார்ந்திருந்த ஒரு மனிதர், ஒரு நபர் திடீரென துப்பாக்கியை எடுத்து சஞ்சீவியை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதுல அதே இடத்துல சஞ்சீவ சாய்ந்து விழுகிற மாதிரியும் அந்த குறித்த நபர் துப்பாக்கி அங்கே போட்டுட்டு அள்ளி அடிச்சு கொண்டு பதறிக்கொண்டு ஓடிய சம்பவம், அந்த ஒரு சம்பவம் இலங்கையை மட்டுமில்ல உலக அரங்கிலே பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. உடனடியாக சஞ்சீவைய என்ன பண்றாங்கன்னு கேட்டா தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணதுல அங்கே உயிரிழக்கிற மாதிரி அந்த ஒரு சூட்டு சம்பவம் நடந்து முடிஞ்சது. இப்போதைக்கு குறித்த நபர் பற்றிய தகவல்கள் எல்லாம் போலீசார் தேடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல குறித்த நபர் எப்படி உள்ளுக்கு வந்தார், எப்படி துப்பாக்கியை கொண்டு வந்தார் என்ற பல்வேறு அதிர்ச்சியான விஷயங்கள் சினிமா பாணியில போலவே நடந்து முடிஞ்சுக்கிறத பார்க்க முடியுது. குறித்த நபர் என்ன பண்றாருன்னா அப்படியே லோயஸ் எதெல்லாம் அணிஞ்சுக்குவாங்களோ அப்படியான ஒரு கவர்ச்சியான ஆடைய அணிஞ்சவராக அவருக்கு ஒரு பெண் இந்த துப்பாக்கியை கைமாற்றியதாகவும் சொல்லப்படுது. துப்பாக்கி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சட்ட புத்தகத்தை எடுத்து சட்ட புத்தகத்துல அந்த துப்பாக்கியோட வடிவத்துல உள்ளுக்கு பசந்த வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை வச்சு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுல ஒரு வக்கீல் உள்ள வந்திருக்கிறாரு. அவர் வக்கீல் இல்லை, அவர் ஒரு கொலையாளி என்பது பிறகுதான் தெரிய வந்திருக்குது. போலீசாரெல்லாம் படிச்சவங்க வராங்க, வக்கீல் வரான்னு ரொம்ப மரியாதையா பார்த்திருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு இருக்கிற கடுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலையாளிக்கா மரியாதை செலுத்தி அவரை உள்ள அனுப்பி வச்சோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திரமும் ஆவேசமும் போலீசாருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு என்னத்தை ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சீவ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கோர்ட்ஸுக்குள்ள மக்கள் நிம்மதி அடைகிற இடம், நீதி கிடைச்சிடும் என்று சொல்ற இடம், எப்படிப்பட்டவனுக்கும் நீதித்துறைக்கு தலை சாய்க்கணும். உள்ளுக்கு பேத்துட்டா பட்டனை போடுறது, சத்தமா பேசுறது இல்லை, அமைதியாக இருக்கிறது, வழக்கு விசாரணைகள் போன்ற விஷயங்கள் முடியும் வரைக்கும் அமைதியாக இருக்கின்ற மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுது. உலகத்துல மிக முக்கியமான புனித இடங்களாக பார்க்கப்படுது. நாங்க பார்க்கிறோம் இல்லையா, சில லோயஸ் அந்த ஜட்ஜுக்கு தலைவனுங்கிறது கூட பார்க்கிறோம். இப்படியான ஒரு புனிதமான இடத்துல துப்பாக்கியை எடுத்து கூண்டுல இருந்தவனை நோக்கி சுற்ற அளவுக்கு தைரியம் வந்திருக்குது. அப்படியாக இருந்தா இது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சீவ எவ்வளவு பெரிய ஆள் என்பதை தாண்டி நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்பது மட்டும்தான் தெரியுது. இது ஒரு ஆரோக்கியமான நகர்வு கிடையாது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும் மன்னார் பகுதியில 2 பேர் கோர்ட்ஸுக்கு வெளியே வச்சு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை நாங்க பார்த்தோம். எதிரில் ஆமிக்கம் இருந்துச்சு, பக்கத்துல போலீசார் இருந்தாங்க, வளாகத்துக்கு பொறுப்பான போலீசார் இருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் முன்னால் ஒரு விஷயம் நடக்குதாக இருந்தா பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. பல்வேறு ஊடகவியலாளர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பல கேள்விகளை கேட்டாங்க. தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டாச்சுன்னு சொல்றீங்களே, கோர்ட்ஸுக்குள்ளேயே ஜட்ஜுக்கு முன்னால விசாரணை நின்ற ஒருத்தனை கை நட்டி ஒருத்தர் சுட் பண்ணிட்டு போறதாக இருந்தால் இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அந்த அரசியல்வாதி அந்த அமைச்சர் ஏறி பயணிச்சதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இது இப்படியே இருக்கட்டுமே. உண்மையிலே இந்த சஞ்சீவன்றது யாரு? இவனுடைய உண்மையான பெயர் சஞ்சீவ சமரகோன். சஞ்சீவ சமரகோனை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இப்படி ஒரு கேஸ்ல ஜட்ஜுக்கு முன்னால ஒருத்தனை போட்டான் அப்படின்னா இவன் சாதாரண தாதாவை இருக்க முடியாது இல்லையா?
அவருக்கு முதலாவது அவருடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்தாள உலகத்தினுடைய தலைவன் என்று சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியமான புள்ளி என்பது தெரிய வருது. அப்படியா இருந்தா இன்னொரு விஷயம் சம்பந்தப்படணுமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுதான் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக, அதுவும் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு தாதாவாக அவர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படியா இருந்தா கொலையோட சம்பந்தப்பட்டிருப்பாரே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அதுவும் உண்மைதான். அதாவது 19 கொலை குற்றச்சாட்டோட சம்பந்தப்பட்டவர். அப்படியா இருந்தா இவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டா, எல்லாரும் துபாய் நாட்டுக்கு தான் போயிட்டு தஞ்சம் போவாங்க. ஆனா இவர் வித்தியாசமாக நேபாளுக்கு போயிருக்கிறாரு பல வருஷத்துக்கு முன்னால. அதுக்கு பிறகு இந்த இந்த மனுஷருக்கு ஏதோ ஒரு தேவை, நாட்டுக்கு வரணும் போல அப்படி அமைஞ்சிருக்கு போல. உடனடியாக இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, ஒரு கள்ள பாஸ்போர்ட்ல, வேறு யாருடைய பாஸ்போர்ட்ல இவர் 2023 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நேபாளில் இருந்து அப்படியே பயணமாகிறார் கட்டுநாயக்கிக்கு. கட்டுநாயக்கிக்கு வந்தோடனே, இது என்ன பாஸ்போர்ட், உங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்களே, நீங்க எங்க இருந்து இவ்வளவு நாளும்? அப்படியே அங்கிருந்த சுங்க திரைக்களத்தினால இவர் கைது செய்யப்பட்டு அப்படியே போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டாரு. சுமார் இரவு 7:45 மணி அளவுல இவருடைய கைது நடந்து, உடனடியாக என்ன கைது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிஐ என்ற மோசமான சட்டத்துக்கு கீழே இவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஏன் பிடிஐக்குள்ள கொண்டு வந்தாங்க? ஆயுதம் சம்பந்தப்பட்டதுனால அவர் பிடிஐல உள்ள வர வேண்டி வந்தது. கிட்டத்தட்ட 90 நாட்கள் தடுப்பு காவல்ல வீரகுல போலீசார் அவரை கைது செஞ்சு உள்ள வச்சிருந்தாங்க. இவனுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில இவன் எங்கெல்லாம் ஆயுதம் வச்சிருந்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டான். அந்த வகையில T56 ரக ஒரு துப்பாக்கியும், அதே போல T56 தன்னியக்க துப்பாக்கியும், அதே போல ஒரு மயானத்துல ஒரு குழி தோண்டி புதைக்கப்பட்ட இன்னொரு துப்பாக்கியும், அதே போல கைக்குண்டுகளும் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டது. அப்படியாக இருந்தா இவர் பயங்கரமாக இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழமாக போயிருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது. எனவே இந்த ஒரு வாக்குமூலத்தை வச்சு அவரை கைது செஞ்சு இந்த 3 மாதம் 4 மாதங்கள் அப்படியெல்லாம் இவருக்கு டிஓ அடிச்சு அப்படி வச்சிருந்த சந்தர்ப்பத்துல இறுதியாக 2024 பூச சிறைச்சாலையில இவரை அடைக்கிறாங்க. அங்கிருந்து தான் இவரை ஒரு விசாரணைக்காக இங்க கொண்டு வராங்க. இந்த கொண்டு வர சந்தர்ப்பத்துல தான் யாரோ இவருக்கு பிடிச்சவரா அல்லது இவரை பிடிக்காதவரா என்பது தெரியாது. பிடிச்சவங்களும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? இவன் வாயை திறந்தா சங்கிலி தொடர் மாதிரி நம்மட பேரெல்லாம் உள்ள வந்துடும் அப்படின்னு பயந்து விசுவாசமாக இருந்தவன், கூட வேலை செஞ்சவன், இவருக்கு அடிவரடியாக இருந்தவங்க செஞ்சாங்களா அல்லது இவருக்கு பிடிக்காத யாரோ செஞ்சாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உண்மையில இப்போதைக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு தொழில போட்டியாக இருந்தது யாரு அல்லது அவருக்கு இவர் போட்டியாக இருந்தார் என்று சொல்லப்படுது. ஒரு பெண்மணி தான் இதுக்கு காரணமாக இருந்தா அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த பெண்மணி தான் இவரை டார்கெட் பண்ணி கோர்ட்ஸ்ல வச்சு போடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஏன் கோர்ட்ஸ்ல வச்சு இதை செய்யறதுக்கு இவ முற்பட்டா அப்படின்னு கேட்டா, ஜெயிலையும் இதை செய்ய முடியாது, வெளியும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியாக இருந்தா சந்தர்ப்பம் இது மட்டும்தான் இருக்குது, இதை சரியா பயன்படுத்தி கொள்ளணும் என்பதனாலதான் கோர்ட்ஸுக்குள்ள ஒரு லோயர் மாதிரி ஒருத்தரை ரெடி பண்ணி, ஸ்மார்ட்டான அந்த வாலிபனை ரெடி பண்ணி கோர்ட்ஸை துடுக்க வச்சு, ஒரு சட்ட புத்தகத்தை கையில கொடுத்து அதுக்குள்ள துப்பாக்கியை வச்சு பக்கா பிளேனை பண்ணி அப்படியே டேபிள்ல உட்கார வச்சு இவன் தருணம் வரும் வரைக்கும் பார்த்திருந்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க இல்லையா? புதிய லோயர் வந்திருக்கிறான், ஏதோ வாதிட போறாரு என்று ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணினாடா, வாதாட்டம் எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வாயில சுட மட்டும் தான் தெரியும் என்று சொல்லி என்னவோ அந்த கூட்டுல இருந்தவனை சுட்டுட்டு அவனும் தலைமறைவானான். துப்பாக்கி அங்கே விட்டுட்டு போனான். பட்டா பகலையில ஒரு கோர்ட்ஸுக்குள்ள ஒரு புனிதமாக பார்க்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் போனது என்பதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. பாத்தாள உலகம் அப்படின்னா அவங்களை போஷிக்கிறது யாரு? அரசியல்வாதிகள் என்பது கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். எப்படி தப்பி போறாங்க, எப்படி உள்ள வராங்க, மீண்டும் சிறைக்கு போறாங்க, எப்படி தப்பி போறாங்க, இப்படி ஒரு ரொட்டேட்ல ஒரு கண்துடைப்பாகவே இந்த பாத்தா உலக கோஷ்டியினுடைய நடவடிக்கைகளை பார்க்க முடியுது. கடந்த காலங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்ததும், அவங்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் எல்லா வகையான அவங்களுடைய அடாவடித்தனங்களுக்கும் பக்கபலமாக இருந்தது. காரணம் என்ன? கோடிக்கணக்கு எலெக்ஷனுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடைக்கிற போது இவங்க எப்படி அதெல்லாம் வாய் திறந்து பேச முடியும்? அதனால என்னவோ ஒரு இராணுவத்துக்கு நிகராக, ஒரு போலீசாருக்கு நிகராக சட்டத்தை கையில் எடுக்கின்ற அளவுக்கு இந்த பாத்தாள உலக கோஷ்டியும் வளர்ந்து நிற்கிறத பார்க்க முடியுது. எனவே சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்ற இடத்திலே ஒரு பாத்தாளவுக்கு கோஷ்டி உள்ள பூந்து ஒரு குற்றவாளி கூண்டில் இருக்கிற ஒருத்தரை கொலை செய்கின்ற அளவுக்கு இந்த நாட்டுடைய சட்டம் மாறிப்போச்சு என்பதுதான் நமக்கு இருக்கிற வலியும் வேதனையும். நமக்கு இருக்கிற ஆறுதல், பாதிக்கப்பட்டவன் எப்படியாவது கோர்ட்ஸுக்கு போயிடலாம்,
எப்படியாவது நீதம் கேட்டலாம் என்ற ஒரு தைரியம் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா அது இன்னைக்கு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டாச்சு. இனிமே நீதம் கேட்டு கூட அங்க போக முடியாது, அங்க வந்து சுடுவோம்னு சொல்ற மாதிரி ஒரு மிரட்டலை தான் நீதித்துறைக்கு இந்த சம்பவம் விட்டிருக்கு என்பது மீசா டிவியினுடைய பார்வை. எனவே இது ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி கூட நீதித்துறையை மதிக்கணும் என்பதுதான் இந்த நாட்டுடைய சம்பிரதாயமும் வழக்காரையும் பார்க்க முடிந்தது. அது இன்றைக்கு ஒரு அடாவடித்தனம் செய்கின்ற பாத்தாளவுக்கு கையில போய் சிக்கி இன்னைக்கு அதனுடைய புனிதத்துவம் இல்லாமல் போய் இருக்கிறது என்பது மிகப்பெரிய அவலமும் கேவலமும் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நீதித்துறை சுயாதீனமாக இருக்க வேண்டும். நீதம் என்பது அது நாட்டினுடைய உயிர் நாடி என்று கூறி இது போன்ற நடவடிக்கைகள் இதற்கு பின்னால் இல்லாமல் இருக்க வேண்டும், ஒழிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இதற்கு அரசு மிக முக்கியமான பணிகளை செய்ய வேண்டும், நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை முன்வைத்தவனாக மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.